வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். இந்த இதில் வந்துட்டு மக்களோட மனநிலைமையை நான் 2 வகையாக பிரிச்சிருக்கேன் இந்த எலெக்ஷன் டைமில். ஒன்று வந்துட்டு இவங்க எப்படினாலும் இவங்க தானே ஜெயிக்க போகிறாங்க, நம்ம எதுக்கு நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணுவோம், அவங்களுக்கே போட்டுருவோம். கண்டிப்பாக திமுகவோ அதிமுகவோ யாரோ ஒருத்தவங்க ஜெயிச்சு ஆட்சி அமைப்பாங்க அப்படின்றது மக்களோட மனநிலைமையாக இருக்குது. ஜெயிக்கிற பிள்ளைக்கு கைத்தட்டி வா சூப்பர்னு சொல்லி அந்த வெற்றியை நம்ம வெற்றியாக நினச்சி சந்தோஷப்படுற ஒரு உளவியல் ரீதியான ஒரு மன திருப்தி வந்து மக்களுக்கு நிறைய இருக்குது. இது நான் தப்பு சொல்லவே மாட்டேன், இது காமன் தான். ஆனால் கஷ்டப்பட்டு போராடுற பிள்ளைக்கு கைத்தட்டி பயங்கரமாக அந்த குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணுறது வந்து அந்த குழந்தைங்க ஜெயிக்கிறது வந்து உண்மையான வெற்றியாக நான் நினைப்பேன். அதனால தான் என்னமோ நான் வந்து இந்த தடவை வந்து காரைக்குடி மண்ணின் மைந்தர், காரைக்குடி மண்ணில் முருகன் துணையோட விவசாயம்ன்ற அந்த ஏற்கலப்பை தூக்கிட்டு வர சீமான் அண்ணனுக்கு கை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த காரைக்குடி மக்களும் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்திலேயே காசு ரொம்ப வாங்காமல் ஓட்டு நியாயமாக மனசாட்சிக்கு பயந்து போடுற மக்கள் வந்துட்டு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கவங்க தான். அதை நான் கொஞ்சம் பெருமையாகவே சொல்வேன். ஏன்னா இங்கே பணம் வந்து பெருசாக செல்லுபடி ஆகாது, யாரும் பணம் வாங்கி ஓட்டு செலுத்தவங்க இல்லை, எல்லாம் மானமுள்ள தமிழர்கள். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான், இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து கண்டிப்பாக அது கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சீமான் அண்ணாக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அண்ணா வந்து ஒரு தடவை சட்டமன்றத்துக்கு போய் அவரோட குரல் எப்படி ஒலிக்குதுன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்றது பொதுப்படையான எல்லா மக்களோட மனநிலைமையும் அதுவாக மாறி இருக்கிற இந்த சூழ்நிலையில் நான் சாட்டை தம்பியை பார்த்தேன். இது பார்க்கும்போது சாட்டை தம்பி சொன்ன இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. என்னன்னா, இந்த மாதம் 17, 18, 19, 20, 21 தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாம் தமிழர் கட்சி பாசறையில் உள்ள எல்லாரும் மாநாடுக்கு கூட்டின கூட்டம் மாதிரி எல்லாரும் காரைக்குடிக்குள்ள வந்து இறங்க போறாங்க. அவங்க எல்லாரும் வீடு வீடா போய் தெரு தெருவா போய் கோஷமிட்டு, அதாவது மாவீரன் பிரபாகரன் மேதகு அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே வாய் சவடால் மட்டும் பேச மாட்டாங்க, வாயில மட்டும் அவங்க வீட்டில் உட்காந்து பண்றவங்க கிடையாது, களத்துல இறங்கி மாற்றத்தை உண்டாக்க கூடியவங்க எனக்கு சவால் விட்டார். எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. கேட்ட உடனே அப்படியா தம்பி, அப்படியா, நான் காரைக்குடி பொண்ணு, என் தொகுதியில் ஒருத்தர் நிற்கிறாரு, அவருக்காண்டி நான் குரல் கொடுக்குறேன். நான் எந்த அரசியல் கட்சியிலும் அடிப்படை உறுப்பினர் இல்லாமல் ஒரு காமன் பர்சன். நான் வந்துட்டு திமுக அதிமுக நாம் தமிழர் எதுவாக இருந்தாலும் நல்லது நடக்கட்டும், நாட்டுக்கு நல்லது பண்ணட்டும் நினைக்கக்கூடிய ஒரு பொதுப்படையான ஆள். ஆனால் நான் வந்து என் ஊரில் வந்து ஒரு தடவை வர்றாங்கன்னும் போது இந்த ஊரோட ஒரு மகளா, இங்கே இருக்கிறவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மகளா, இவங்க வீட்டு பிள்ளையா நான் வந்துட்டு எனக்கு அந்த உரிமை இருக்குது. ஒரு தடவை நம்ம அண்ணாக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். எல்லா வீட்லேயும் வந்து ரொம்ப கையெடுத்து இப்படி கும்பிட்டு என்னுடைய தலை வணங்கி அவங்க பாதங்களை தொட்டு ஒரு தடவை முருகனுக்கும் அந்த முருகனுக்கு தைப்பூச விழா எடுத்த, தைப்பூசத்துக்கு விடுமுறை கொடுக்க வச்ச, அதுக்கு உழவர்களுக்கான போராடின அந்த ஏற்கலப்பை அந்த சின்னத்துக்குள்ள போய் சீமான் அண்ணாக்கு வாக்கு பதியணும்னு சொல்லி போடுறதுக்கு ஒரு மனசு வேணும், அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இதுக்கு எதுக்கு நீ அரசியல் இல்லையே, ஆனால் ஒரு தடவை சொல்லாந்தனே, அது தப்பு ஒன்றும் இல்லையே, நம்ம வந்து அரசியல் இல்லை, ஒரு தடவை அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு நான் சொன்னப்ப, நான் இந்த ஊர்லேயே இருக்கேன், இது நான் பண்ணுறேன், ஓகே, இந்த ஊருக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள பாசறையிலிருந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து வயது வித்தியாசம் பார்க்காம ஆண் பெண்கள் எல்லாமே குடும்பமாக 17 வந்து இங்கே இறங்க போகிறாங்க. நீங்கள் உண்மையாக அவங்க களத்தில் உழைக்க போகிறத பார்க்க போகிறீங்க. வேறு லெவலில் அவங்க வந்துட்டு ஒவ்வொரு வீட்லேயும் போய் பேச போகிறாங்க. ரோடு முழுக்க அந்த கோஷங்கள் கேட்க போகுது, தலைவருடைய கோஷங்கள் கேட்க போகுது, மேதகோட பிள்ளைகளோட குரல்கள் கேட்க போகுதுன்னு கேட்டு அப்படியே புல்லரிச்சிருச்சு எனக்கு. நான் வந்து வெளிநாடுகளில் சும்மா ஆன்லைனில் உட்காந்துட்டு இவங்க வந்து போடுறாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து மோஸ்ட்லி இங்கே இலங்கையிலேருந்து போன நம்மளுடைய ரத்த பந்தங்கள், நம்மளுடைய உறவுகள், நம்மளோட சகோதர சகோதரிகள் வெளிநாட்டிலேருந்து வெறும் ஆதரவு தான் தெரிவிப்பாங்க. களத்தில் இறங்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு 5 நாள் அங்கே பிரிந்த உயிர்களுக்கு நம்ம திரும்பி இறங்கி களத்தில் நம்ம துப்பாக்கி எடுத்துகிட்டு போர்க்களத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து மண்ணுக்காண்டி இங்கே இது ஒரு போர்க்களமாக நினச்சி அத்தனை பேரும் இங்கே வர போகிறீங்கன்னு நினைக்கும் போது உங்கள் எல்லாருக்கும் என்னோட ராயல் சல்யூட். உங்கள் எல்லாருக்கும் ஆஷாக்காவோட நன்றிகள். நான் கொடுத்த குரல் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் எல்லாம் பணத்துக்காண்டி, காசுக்காண்டி, குவாட்டருக்காண்டி, பிரியாணிக்காண்டி, ஏதோ ஒன்றுத்துக்கு இல்லாமல் கொள்கைக்காண்டி, லட்சியத்துக்காண்டி
அந்த ஆன்மாக்கள் சாந்தி அடைகிறதுக்காண்டி இங்கே கூட போகிறீங்கன்னு சொன்னாங்களே, உங்கள் எல்லாருக்கும் ஆஷாக்கோட சல்யூட். நன்றி.